செம்ம ஆக்டிவா இருப்பீங்க. சிறு வயசுல கொஞ்சம் உடல் பருமன் இருக்கும். ஏன்னா கல்லங்க உடம்பு இல்லாத உடம்பு. தாயி தகப்பன் மேல பாசக்காரணி, எந்த குறையும் இருக்காது. அப்பா அம்மாவுடைய அனுகிரகத்தில் இருக்க வேண்டியவங்க. தாயி தகப்பன் உங்களுடைய படிப்புக்கு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு நிலத்தை வித்தாது, மண்ணை பொண்ணை வித்தாவது உங்க படிப்புக்கு படிக்க வைக்கக்கூடிய தாய் தகப்பன். ஒரு சில ஜாதகம் ஒண்ணு தாய் ஆகாம போயிடும், இல்ல மாமியார் ஆகாம போய் உங்க பிரபஞ்ச வாழ்க்கைக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏவலை பண்ணி விட்டுருவோம். நிறைய பணம் விரை, உடல் நல குறைவு, எது தொட்டாலும் நஷ்டம். இப்படித்தான் உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணமோ ஒரு சில ஜாதகர்களுக்கு. உங்களுக்கெல்லாம் குலதெய்வ சாபம் இருக்கும். உங்களுடைய ஆதங்கத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்க உழைப்புல தான் கவனமா இருக்கணும். தேவையில்லாத இடையூறுகள்ல மாட்டிக்க கூடாது. அடுத்தவன் வாயில சாபத்துல விழக்கூடாது. அடுத்தவனுடைய சாபம் பழிச்சு உங்களுக்கு உடல்நல குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு, மனது ஒருநிலைப்படுத்த முடியாத அளவுக்கு டிப்ரெஷன் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் லுக் பார்த்திருக்கிற சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது டாபிக் என்னன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எப்ப தோன்றுறாங்க, துரோகிகள் எப்ப தோன்றுறாங்க, இந்த துரோகிகளும் எதிரிகளும் சேர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த வயசுல சூனியம் பண்றாங்க, இந்த சூனியம் பண்றனால அந்த ராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய வினை, முதல்ல நோய், உள்ளுறுப்புகள் டேமேஜ், ஹார்ட், லிவர், கிட்னி இப்படி டேமேஜ் ஆகுறது, அடிபடுறது, கை கால் உடையிறது, இடுப்பு எலும்பு உடையிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இப்படி நோய்க்கு எந்தெந்த வயசுல விரயம் பண்ண வைக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மை, போராம அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல தான் உங்க மேல துரோகிகளே வராங்க, எதிரிகளே வராங்க. இப்படி துரோகிகள் எதிரிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். ஒரு பண்புள்ள ஒரு ஜாதகத்துக்கு நீங்க படிச்ச ஜாதகமும் கூட, படிக்காத மேதையும் நீங்க தான். நிறைய டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும், ஏன் டாக்டராவே நிறையவே LLB, அட்வொகேட், கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்ல கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு ரோல்ல நீங்க தான் இருப்பீங்க. செம்ம ஆக்டிவா இருப்பீங்க. சிறு வயசுல கொஞ்சம் உடல் பருமன் இருக்கும். ஏன்னா கல்லங்க உடம்பு இல்லாத உடம்பு. தாயி தகப்பன் மேல பாசக்காரணி, எந்த குறையும் இருக்காது. அப்பா அம்மாவுடைய அனுகிரகத்தில் இருக்க வேண்டியவங்க. தாயி தகப்பன் உங்களுடைய படிப்புக்கு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு நிலத்தை வித்தாது, மண்ணை பொண்ணை வித்தாவது உங்க படிப்புக்கு படிக்க வைக்கக்கூடிய தாய் தகப்பன். 60% கடைக்குட்டி சிங்கமா தான் இருப்பீங்க. அதாவது கடைசி பிள்ளையா தான் இருப்பீங்க. இருந்திருந்தாலும் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, ஒரு காலேஜே படிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்ஸ்டன்ட் வரும், ஒரு ஏமாற்றம் வரும். ஆசை பாசையா, அன்பா பண்பா, அண்ணனா தம்பியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மீனராசி பெண்களுக்கு ஒரு காதலன் அமைவர், ஆனா ஏமாத்திடுவார். அந்த ஏமாற்றத்தின் விளைவு ஆணின் தன்மையவே வெறுத்து போயிருவீங்க, ஆண்களையே வெறுத்து போயிருவீங்க. அப்படியாப்பட்ட ஒரு தன்மை நடக்கும். உங்களுடைய படிப்புக்கு போராமப்பட்டு, உங்க வளர்ச்சிக்கு போராமப்பட்டு உற்றார் சுற்றாரே சூனியம் கூட வைப்பாங்க. அதே போல மீன ராசிக்கார உள்ள ஆண்கள் மனைவி மக்கள் மேல பாசக்காரர் இருந்திருந்தா கூட ஒரு சில ஜாதகம் ஒண்ணு தாய் ஆகாம போயிடும், இல்ல மாமியார் ஆகாம போய் உங்க பிரபஞ்ச வாழ்க்கைக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏவலை பண்ணி விட்டுருவாங்க. நிறைய பணம் விரயம், உடல் நல குறைவு, எது தொட்டாலும் நஷ்டம். இப்படித்தான் உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணமோ ஒரு சில ஜாதகர்களுக்கு. உங்களுக்கெல்லாம் குலதெய்வ சாபம் இருக்கும். குலதெய்வத்தை முறையான நாள் முறையான அமைப்புல கைவிட்டனால கடனாளியாத்தான் ஆவீங்க. ஆயிரக்கணக்குல கிடையாது, இல்ல 40,000, 50,000, 1 லட்சம், 1 கோடி ரூபாய் இந்த மாதிரி கடனாளி ஆவீங்க. ஆனா தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். எப்படியாவது நம்ம கடத்தை அடைச்சிடலாம்
முன்னுக்கு வந்துடலாம்னு சொல்லி. இருந்தாலும் விரயம் தான். அதே போல உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய மூத்த அண்ணனோ மூத்த அக்காலோ உங்களுடைய ஆதங்கத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். உங்க உழைப்புல தான் கவனமா இருக்கணும். தேவையில்லாத இடையூறுகள்ல மாட்டிக்க கூடாது. அடுத்தவன் வாயில சாபத்துல உழக்கூடாது. அடுத்தவனுடைய சாபம் பழிச்சு உங்களுக்கு உடல்நல குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு. மனது ஒருநிலைப்படுத்த முடியாத அளவுக்கு டிப்ரெஷன் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. 40 வயசு 50 வயசுக்குள்ள உங்க ஆரோக்கியத்து மேல நீங்க கவனமா செலுத்தணும். சின்னோண்டு நோய் பெரிய நோயா கிரியேட் ஆயிடும். தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, ஆண்டவனை நாடுங்க, அவர் அருளை பெறுங்க. பிரபஞ்ச விதியை அடையக்கூடிய தருணத்தை மீனராசிக்காரங்க இப்படி பக்குவமா இருந்துட்டீங்கன்னா 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள சம்பாதிக்கிறது ஈஸிங்க. கோடி கோடியா சம்பாதிக்கிறது, லட்சக்கணக்கு சம்பாதிக்கிறதுலாம் ஈஸி. வேல்யூவை நீங்க பக்குவம் பண்ணிக்கணும். உங்க ஃபேஸ் வேல்யூவை அன்போட எல்லாரையும் அரவணைச்சு டாக்டரா இருந்தீங்கன்னா 1க்கு 2 ஹாஸ்பிட்டல் கட்டுவீங்க. உங்க பேர்ல பல கிளினிக் கட்டுவீங்க. ஏன் பல கட்சியா இது அட்வொகேட் ஆபீஸ் போட்டு கிளைண்ட் நிறைய வருவாங்க. இவர்கிட்ட போனா பாஸ் ஆயிடும், நம்பிக்கையானவரு அப்படின்னு நம்பிக்கையை நீங்க வாங்கிட்டீங்கன்னா பிரபஞ்ச விதியை அடைஞ்சு சூப்பரா வரக்கூடிய தருணம். இருந்தாலும் உங்க வளர்ச்சி உற்றார் சுற்றாருக்கு ஆகாதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகளே உங்க சொந்த பந்தமே உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. தாய் உங்க மேல அளவு கடந்த பாசம் இருக்கும். தகப்பன் ஒரு காலமும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு. இந்த மாதிரியான ஒரு தருணங்கள் அடையக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு உண்மையாலுமே நீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை அபகரிக்காதீங்க. தனக்கு கிடைச்சக்கூடிய சொத்தை வச்சு அதை சிறப்பா வாழ்ந்து வந்தாவே. பொதுவாவே சித்திரை மாசம் வந்தாவே வெயில் காலம், அடுத்து காத்து, அப்புறம் மழை, அப்புறம் பனிக்காலம். ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஆடைகள் மாறும். வெயில் காலத்துல காட்டன் ட்ரெஸ், மழை காலத்துல நல்ல ஜெர்கின், குளிர் காலத்துல சொட்டரு. இப்படி நம்மளே காப்பாத்திக்கிறதுக்காக இப்படியாம்பட்ட ஆடைகள் எல்லாம் நம்ம அணிகிறோம். அதே போல இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான துரோகிகள்னால, எதிரிகள்னால, சூழ்ச்சிகள், சூனியங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரம் உங்களை காப்பாத்தும், உங்க பிள்ளைங்களை காப்பாத்தும், உங்க வீட்டுக்கார காப்பாத்தும், உங்க வீட்டையே காப்பாத்தும். அப்படியாம்பட்ட ஒரு கட்டு மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாள்ல செஞ்சா அவ்வளவு ஒரு சக்தி. எல்லா நாளுமே பண்ணலாம். இதுக்கு ஈச்சன் தொடப்பம் ஒண்ணு வேணும். என்கிட்ட இருக்கு, வேணும்னா வாங்கிக்கிங்க. ஈச்சன் தொடப்பம். அந்த ஈச்சன் தொடப்பத்தை நம்ம நிக்கிறதுக்கு கீழே அந்த தொடப்பத்தை கீழே வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரத்தை சொன்னீங்கன்னா எதிரிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகளோ சூழ்நிலைகள் இருந்தோ தந்திர மந்திரங்கள்ல இருந்தோ உங்களை விடுபட்டு ஒரு பேர் பார்ட்ஸுக்கும் உள்ளங்கால்ல இருந்து உச்சன் தலை வரைக்கும் இந்த கட்டு மந்திரத்தை சொன்னா உண்மையாலுமே உங்களுக்கு எந்த குறை வராதுங்க. மந்திரம் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்தையும் சொல்லும் போது அந்தந்த இடத்தை அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க. சரியா? மந்திரம் சொல்றேன். உள்ளங்கால் 2 உள்ள தேவதைகள் என்னை காக்க. அப்ப உள்ளங்கால் 2ஐயும் இப்படி தொட்டு கண்ணில் கை வச்சு, பாதம் 2ஐயும் பூமாதேவி காக்க. கணுக்கால் 2 கால பைரவன் என்னை காக்க. முழங்கால் 2 முக்கண்ணன் என்னை காக்க. ஆடு துடை 2 அனுமந்தன் என்னை காக்க. அறையை ஆதிகேசவன் என்னை காக்க. வயிறை துர்கா மாதா என்னை காக்க. மார்பை மகேஸ்வரன் என்னை காக்க. இடது பக்கம் தோல், வலது பக்கம் தோல் எம்பெருமான் என்னை காக்க. முதுகை மூத்த விநாயகன் என்னை காக்க. பல்லை பகவதி அம்மா என்னை காக்க. நாக்கை நாராயணன் என்னை காக்க. உச்சியை உருமன் என்னை காக்க. தலையை தண்டீஸ்வரன் என்னை காக்க. ஓம் இத்தனை பேரையும் நான் காவலாக கட்டுவேன். இந்த நாடை கட்டுவேன், இந்த நகரத்தை கட்டுவேன், 4 வாசலையும் கட்டுவேன். கம்பத்தினால் கயிற்றால் கட்டுவேன், வில்லினால் விஜயனை கட்டுவேன். அம்மிக்கல்லை
என் மிதியாக கட்டுவேன். ஆடுகின்ற பாம்பை நான் அசையாமல் கட்டுவேன். பாய வரும் புலியை என் பகவானை தியானம் பண்ணி கட்டுவேன். இது ஏன் கட்டு? இது பிரம்ம கட்டு. அருந்துள்ள குருசாமி கட்டு. இது என் தாய் காளி மீது ஆணை, பிடாரி மீது ஆணை, பில்லி சூனியம் ஏவலை கட்டு கட்டு, முட்டு முட்டு, மோது மோது, முடிச்சு வைப்பா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தூங்குனா நிம்மதியா தூங்கலாம். எந்த தோஷமோ, எந்த ஏவலோ, எந்த பிணியோ, எந்த பில்லி சூனியமோ அவங்கள ஒண்ணும் பண்ணாது. சொன்ன மந்திரத்தை சொன்னீங்கன்னா கட்டாயமா சரியாயிடும். சிவாய நம.